Praise the Lord. அப்பாவை ஆராதிப்போம். நன்றி. என் கூட சேர்ந்து இந்த பாடல் வரிகளை எண்ணி பாடுங்க. அவர் நம்ப பண்ணின வசனம், அதை நினைப்பார், அதை ஒரு நாள் மறக்க மாட்டார், செய்து முடிப்பார். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. அவைகளை நினைத்து நிறைவேற்றுவார். காரியங்கள் நடக்கலையே, என்ன கர்த்தர் மறந்துட்டாரோ, நான் கைவிடப்பட்டுட்டேனா, நிறைவேற்றுவார். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றும். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றும். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எல்லாம் சேர்ந்து, என்னை மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு தத்தங்களை கொடுத்தாரோ அதை உங்க கண்களுக்கு முன்னதாக கொண்டு வந்து நிறுத்தும். ஒருவேளை காலங்கள் ஓடி இருக்கலாம், மாதங்கள் ஓடி இருக்கலாம், சூழ்நிலையே மாறி இருக்கலாம். ஆனா கர்த்தர் மாறாதவர். ஒருவேளை உங்க சூழ்நிலைகளை பார்த்துட்டு இனி நடக்காது, இனி வாய்ப்பு இல்லை, என்னுடைய வாழ்வு இப்படி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு மாறும் என்பதை நான் இனி எண்ணி பார்க்க முடியாது என்று நினைத்து சோர்ந்து போய் நம்பிக்கையெல்லாம் இழந்திருக்கிறீங்களா? இல்லை, கர்த்தருக்கு மறக்க தெரியாது, அதை நிறைவேற்றி முடிப்பார். எந்த கையை கொண்டு நீங்க ஆரம்பிச்சீங்களோ அதே கையை கொண்டு நிறைவேற்றுவார். எல்லாரும் இருக்கிற இடத்துல இருதயத்தை உயர்த்தி, தெய்வமே உன் சமூகம் வந்து நிற்கணும். பயத்தோடு நடுக்கத்தோடு தேவ சமூகத்தில் வாயில புலம்பின வார்த்தைகளை தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் மன்னிங்கப்பா என்று சொல்லி அர்ப்பணிங்க. நான் உங்களை விட்டு விலக மாட்டேன்ப்பா, நீங்க சொன்னதை செஞ்சு முடிப்பீங்க. என் குடும்பத்தில் நீங்கள் என்ன காரியத்தை சொன்னீங்களோ அதை நிறைவேற்றுவீங்க.
என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது என்ன சொன்னீங்களோ அதை நிறைவேற்றுவீங்க. எந்த நோக்கத்திற்கென்று இந்த பிள்ளையை கொடுத்தீங்களோ அதை நிறைவேற்றுவீங்க. எந்த நோக்கத்திற்கென்று என்னை கொண்டு போய் இந்த வேலையில் வைத்திருக்கிறீங்களோ, எந்த நோக்கத்திற்கென்று இந்த தொழிலை ஆரம்பிச்சிருக்கிறனோ அதை நிறைவேற்றி முடிப்பீங்க. நீங்கள் விட்டு விலக மாட்டீங்க, மறக்க மாட்டீங்க. இன்றைக்கும் ஒரு வார்த்தைகள் எங்களை தேற்றுங்கன்னு சொல்லி எல்லாரும் அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தெய்வமே, இன்னைக்கு கலக்கத்தோடு தடுமாற்றத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையே பலன், ஒரு வார்த்தையே நங்கூரம், ஒரு வார்த்தையே நம்பிக்கை. செஞ்சு கொடுங்கப்பா, செஞ்சு கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். தேவஜனமே, இன்னைக்கு வேதத்திலிருந்து கடவுளுடைய வேத வார்த்தை எடுப்போம். இன்னைக்கு நம்ம பாடி ஆராதித்த அந்த பாடல் அடிக்கடி நான் கேட்டு ஆராதித்து என்னை அர்ப்பணித்து கொண்டே இருக்கிறேன். என்ன அற்புதமான வார்த்தை, அருமையான வார்த்தைகளை கொடுத்து, ராகத்தை கொடுத்து கர்த்தர் இந்த ஊழியக்காரன் நிமித்தம் எத்தனை பேர் கடவுளை நோக்கி பார்க்க திரும்ப, கர்த்தர் மாறாதவர், பொய் சொல்லாதவர் என்று திரும்பியும் கர்த்தர் சமூகத்தில் திரும்புவதற்கு இந்த பாடல் வார்த்தைகள் நம்மளை கவர்ந்து இழுப்பதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இந்த வார்த்தைகள் எனக்குள்ள அதிகமாக சமீபத்தில் அது வேலை செய்தது. இந்த வார்த்தை எங்கே இருக்குன்னா 119ஆம் சங்கீதம் 49ஆம் வசனத்தில் இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்கே நினைத்தரலாம். கர்த்தர் தான் வார்த்தை அனுப்புகிறார், கர்த்தர் தான் அந்த வசனத்தை கொடுக்குறாரு இல்லையா? இன்றைக்கி இந்த கால வேளையில் நம்ம எப்படி கேட்க போகிறோன்னா, இந்த சங்கீதக்காரர் கேட்டதை போல உமது அடியானுக்காக நினைத்தரலும். நீங்கள் எந்த வார்த்தையை கொடுத்தீங்களோ அதை நினைத்தரலும் அப்பா. அப்படின்னா மறந்துட்டாருன்னு அர்த்தம் இல்லை. நான் என் வாயில் அறிக்கை செய்கிறேன், அவர் மாறாதவர், அவருக்கு மறக்க தெரியாதவர், அவர் சொன்னதை செய்து முடிப்பார். இந்த வசனத்தில் 2 காரியம். Remember your word to your servant, for you have given me hope. இந்த வார்த்தைகளிலிருந்து நம்ம கற்றுக்கொள்வது 2 காரியம். இந்த 119ஆம் சங்கீதம் ஒரு பெரிய லாங்கஸ்ட் சாப்டர் in the Bible, and this poem dedicated to the praise and love to God's word. கடவுளுடைய வேத வார்த்தைக்கும் அவர் ஆராதிப்பதற்கும் அவரை நேசிப்பதற்கும் அர்ப்பணிக்கிற ஒரு அற்புதமான ஒரு கவிதையாக, பாடலாக இருக்கிறார். And this verse stand out as a plea for God to remember his promise. இந்த வரிகள், இந்த வசனம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே உமது வாக்கு தத்தத்தை நினைங்கப்பா, நீங்கள் எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்தீங்களே அப்படின்னா, திரும்பி சொல்கிறேன், கர்த்தர் ஏதோ மறந்துட்டாரு, நம்ம தான் ஞாபகப்படுத்துகிறோம்னு நினைக்காதீங்க. நம்ம மறந்துட்டோம், நம்ம நினைப்போம். இந்த கர்த்தர் வாக்கு கொடுத்தார், இந்த தேவாதி தேவன் வாக்கு கொடுத்தார், இவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். நம்பிக்கை இழந்துட்டோம், சோர்ந்து போயிட்டோம். அது என்னமோ என் தலையில் என்னென்னமோ ஏறி நடக்குது, என் தலைக்கு மிஞ்சி போயிடுச்சு, இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்களா? இப்போ தயவு செய்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை எண்ணுங்க. அதுதான் உங்கள் நம்பிக்கை, அதுதான் கடவுள் உங்கள் பட்சம் செயல்படுவதற்கு நீங்கள் எடுக்கிற முதல் ஸ்டெப். இந்த வசனத்தில் பார்ப்போன்னு சொன்னால் மிக முக்கியமான காரியம் இல்லையா? ரிமெம்பர் his promise, reflecting the deep connection between divine word and the human hope. இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, த கனெக்ஷன் பிட்வீன் 2 நபருக்கு. என்னென்னா,
இந்த தெய்வீக வார்த்தைக்கும் இந்த மனுஷனுடைய நம்பிக்கைக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் மறந்து போய் கடவுளை நான் மறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவர் கொடுத்த வார்த்தை என்னங்க, அது உங்களை கனெக்ட் பண்ணும். இதுதான் கர்த்தர். முதல் காரியம் இந்த வசனத்திலிருந்து பார்க்கறது, காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், காட்ஸ் அன்சேஞ்சிங் நேச்சர். அவருடைய குணம் மாறவே மாறாது. அவர் உண்மை உள்ளவர். ஒரு நாள் ஆபிரகாம கர்த்தர் கூப்பிடுறாரு. ஈசாக்கை கொடுத்தாரு அவர் தான். இப்போ ஈசாக்கு கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிடுச்சு. இப்போ கேட்குறாரு, அப்பா இந்த பிள்ளை எனக்கு பலி செலுத்து. இல்லைங்களா? நல்லா கவனிங்க. ஆபிரகாம் தைரியமாக எடுத்துகிட்டு போயிட்டார். நம்பிக்கை எவ்வளோ தைரியம். ஒய்ஃப்கிட்ட கூட சொல்லலை. இதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. சில விஷயம் ஒய்ஃப்கிட்ட சொல்லக்கூடாது. ஆபிரகாம் சொல்லாமல் கிளம்பி போனார். நாங்கள் ஆராதனை பண்ணிட்டு வரோம், கடவுளுக்கும் அவருக்கும் என்ன கான்வர்சேஷன், பலி கொடுக்க போகிறேன், இதெல்லாம் சொல்லலையே. அப்போ இல்லைங்க, அவர் அதை காட்டிலும் இன்னொரு ஒரு பெரிய விஷயத்தை அவர் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்திட்டார். அவர் என்ன சொன்னார், எப்போ அந்த வானத்தை நட்சத்திரத்தை பாரு, இந்த கடற்கரை மணலை பாரு, இப்படி உன் சந்ததி இருக்குன்னு சொன்னவர். ஆபிரகாம் இவர் பொய் பேச மாட்டார், இவர் உண்மையிலே பிசகாதவர், இவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். ஆகவே நான் பயப்பட மாட்டேன். இந்த கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை நம்பினது நிமித்தம்தான் துணிந்து இந்த காரியத்தை செய்கிறார். அதுபோல் கர்த்தர் பாருங்க, அவர் உண்மை உள்ள தேவன். ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அவருடைய கீழ்ப்படுதலை பார்க்கறதுக்கு தான். அவர் வாக்கு தத்தத்தை கொஞ்சம் கூட மாற்றலை, குறைக்கலை. அவருக்கு வேற மாதிரி அமைச்சுக்கலாம், வேற மாதிரி இந்த வார்த்தையை மாற்றுவோன்னு மாற்றலை. ரெண்டாவது, த பவர் ஆஃப் காட்ஸ் ப்ராமிஸ். கடவுளுடைய அந்த வார்த்தையின் வல்லமையை கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு அநேகர் அந்த வார்த்தையின் வல்லமையை கவனிக்காதனால தான் பிரச்சனை. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8-24 பார்த்தீங்கன்னா, இந்த சாரிபாத்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே இந்த எலியா போகிறாரு. அங்கே ஒரு விதவை, அந்த விதவைக்கு ஒரு பையன் இருக்கிறான். அந்த விதவை விறக எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இவர் அந்த நேரம் தான் போய் பேசுகிறார், அம்மா கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி தாம்மா. சரி, அவன் கண்டுக்கிட்டா இவர் தேவ ஊழியர், ப்ராஃபிட். அவன் உடனே பாருங்கள் போய் தண்ணி எடுக்க போகிற வீட்டுக்குள்ளே நுழையும் போது சொல்கிறாரு, எனக்கு ஒரு அப்பம் சுட்டு எடுத்துகிட்டு வா. அது நல்லா கொஞ்சம் கவனிங்க. அந்த அம்மா சொல்லுது, பானையில் ஒரு புடி மாவு இருக்குது. ரொம்ப சரியான நாலேஜபிள் பர்சன் நினைக்கிறேன். அந்த அம்மாவுக்கு ஒரு புடி மாவில் எத்தனை ரொட்டி வரும்னு தெரிஞ்சிருக்கு பாருங்க. லேடிஸ் அப்படி தான் கரெக்டாக கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால தான் கரெக்டாக சொல்கிறா, எனக்கு என் மகன் சாப்பிட்டுட்டு எங்களுடைய ஓட்டத்தை முடிக்கப்பா. சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், பஞ்சகாலம் தீரும் மட்டும் உன் மாவு பிசைற தொட்டிலையும் எண்ணெய் கலசத்துலேயும் குறைவு வராது, நிறைவு உண்டாகும். அந்த வார்த்தை அப்படியே உள்ள போகுது. ஓஷம்மா பாரி பலா காதி. அந்த வார்த்தை அந்த விதவை உள்ள அப்படி உள்வாங்கினா, சந்தேகப்படல, இது எப்படி நடக்கும், ஹவ் இட் இஸ் பாசிபிள். தர தட்டி இருக்கியா இல்லை, அதுக்கப்புறம் பேசலை, தேவ வார்த்தை உள்ள வந்துன்னு அதை நம்புறா. போய் உள்ள கையை வச்சு எடுக்கிறா, எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போடுறா, திரும்பி கையை விடுறா, வருது, எடுக்க ஓஷம் பாதா லூகா தி மூஷம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? 2 விஷயத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுங்க. கடவுள் உண்மை உள்ளவர், உண்மையில பிசகாதவர். காட்ஸ் அன்சேஞ்சிங் நேச்சர். கடவுள் அப்படிதான் சொன்னதை செய்வார். 2வது, கடவுளுடைய வார்த்தை வல்லமுள்ள வார்த்தை.
ரெண்டையும் தயவுசெய்து மட்டுப்படுத்தாதீங்க. கடவுள் ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, நடக்குமா நடக்காதா? இல்லை, நடக்கும் கண்டிப்பாக. ரெண்டாவது இல்லையா, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஒரு நாளும் வீணாக போகாது. இந்த இரவு நேரத்தில், இந்த அதிகாலை நேரத்தில் எத்தனை வாக்கு தத்துவம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரோ தயவு செய்து அதை ரீகால் பண்ணுங்க, அதை ரீகலெக்ட் பண்ணுங்க, கொண்டு வந்து நிறுத்துங்க. அப்பா நான் மறக்கலை, நீங்கள் சொன்னதை செய்வீங்க அப்படி நினைங்க. உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் வாசற்படியை தட்டி கொண்டிருக்கிறது, உங்கள் வாசற்கதவை தட்டி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.